ஒரு 2 வயசு சின்ன பையனுக்கு ஆஸ்மா நோய் இருக்குது. அவரை சுத்தி உள்ள ஆளுங்களுக்கு அப்போ தெரியாது, இந்த பையன் 30 வருஷம் கழிச்சு நிறைய நாட்டுல இருக்க அடிமை மக்களை போராடி மீட்டெடுத்து அவங்களுக்கு மக்களாட்சியை வாங்கி தருவாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1928 அர்ஜென்டினால இருக்கிற ஒரு வசதியான குடும்பத்துல தான் சே குவாரா பிறகுறாரு. இவர் 2 வயசா இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆஸ்மா நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இவரோட பேரண்ட்ஸ். ஸோ இதனாலேயே 13 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்கூல் ஸ்டடீஸையும் அவங்க அம்மா கிட்டேயே படிக்கிறாரு. நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை வருது. நினைச்ச மாதிரி ஒரு டாக்டர் ஆகிறாரு. டாக்டர் ஆகி நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்போதான் இந்த நிறைய ஏழைங்க கஷ்டப்படுறதையும் ஏழைங்க மேல நடத்தப்படுற வன்கொடுமைகளையும் கவனிச்சு இதை வெறும் மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட டாக்டர் வேலையை விட்டு ஃபைடல் காஸ்ட்ரோன்னு ஒரு அமைப்புல சேர்ந்து கியூபா நாட்டுக்கு மக்களாட்சியை கொண்டு வரணுக்காகவே துப்பாக்கி ஏந்தியும் நிறைய போராட்டத்துல ஈடுபடுறாரு. நினைச்ச மாதிரியே கியூபா நாட்டுக்கு மக்களாட்சியை கொண்டு வந்தாலும் அக்கம் பக்கம் இருக்கிற நாடுகள் நிறைய மக்களாட்சி இல்லாததுனால வன்கொடுமையை சந்திக்கிறதுனால அவங்க நாட்டுக்கும் போய் மக்களாட்சியை கொண்டு வந்து சாதனை படைச்சதுதான் சே குவாரா. அமெரிக்கா நாட்டுக்கிட்ட பிடிப்பட்டு சாகும்போது கூட என்ன சே குவாரான்னு நினைச்சுக்காத, சாதாரண ஒருத்தனா நினைச்சுக்கோ, அப்பதான் உன்னால என்ன சுட முடியும்னு சொல்லி தன்னோட உயிரை 39 வயசுல தியாகம் பண்ண ஒருத்தர் தான் சே குவாரா. சொல்லும் போதே புல்லரிக்கிறதுல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.